நான் சொல்லுகின்ற இந்த 10 பாயிண்ட்டை மனசில் கொள்ளுங்க. 1, வெற்றி பெறும்போது பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள். வெற்றி பெறுகிறானா பேசணும், பேச வேணாம்னு சொல்லுங்க. அவன் திட்டங்களையும் உங்கள் திட்டங்களையும் குறித்து யாரிடமும் சொல்லாதீர்கள். நிறைவான முடிவுக்காக காத்திருங்கள். 3, உங்கள் மகிழ்ச்சிகளை கொண்டாடுகின்ற வகையில் யாரிடத்திலும் இதயம் இல்லை என்பதனை இன்றைக்காவது புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் எதையெல்லாம் தருகிறீர்களோ மற்றவரிடமிருந்து அதை எதிர்பார்க்காதீர்கள், தரமாட்டார்கள். ஒவ்வொரு நாள் கண்விழிக்கும் பொழுதும் நேற்றைய விட இன்றைக்கு சிறந்த வேலை ஒன்று இருப்பதாக கருதி கொள்ளுங்கள். நான் அப்படித்தான் கருதுகிறேன். உன்னிடம் இருப்பதற்கு நீ நன்றி செலுத்தாத வரைக்கும் நீ விரும்புகின்ற ஒன்று உன்னிடத்தில் வந்து சேரவே சேராது. நான் இறைவனிடத்தில் இதை எப்பொழுதும் எதையும் கேட்பதே இல்லை, இப்பொழுதெல்லாம் கேட்பதே இல்லை. நான் என் பிரார்த்தனை என்ன தெரியுமா? வல்ல இறைவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன், யார் மீதும் ஆணையிடாதிருங்கள் என்கிறான் அவன். அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இதை சொல்லுகிறேன். இறைவனிடத்தில் நான் எதையுமே கேட்பதில்லை. ஏன் தெரியுமா? ஒரே பிரார்த்தனை தான் எனக்கு, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். உயர்வுகளை அவன் தருகிறான். நீங்கள் உறுதியாக செயல்படுங்கள். எது உங்களிடத்தில் இருக்கிறதோ அதன் மீது மரியாதையாக இருங்கள், அதற்கு நன்றியுடையவர்களாக இருங்கள். உங்களுக்கு மேலும் மேலுமாக விஷயங்கள் வந்து சேரும். இது பிரபஞ்சத்தின் ரகசியம். சில நேரங்களில் நீங்கள் எதை மிகவும் விரும்புகிறீர்களோ அதை உங்களை விட்டு கடந்து போக அனுமதியுங்கள். அனுமதிக்கவே மாட்டேன் என்கிறோம் நாம், அனுமதியுங்கள். ஏன் தெரியுமா? இயற்கை சில காரணங்களினால் மனிதர்களை உங்கள் வாழ்வுடன் சேர்க்கிறது, அதைவிட சிறப்பான காரணங்களினால் அவர்களை உங்களை விட்டு விலக்குகிறது. இதில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். சே தேங்க்ஸ் டு த க்ளோஸ் டோர்ஸ். திறந்த கதவுகளுக்காக அல்ல, மூடப்பட்ட கதவுகளுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அதற்குள் போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிரமங்களை சந்திக்கலாம் என்பதற்காக இயற்கையும் பெரியவர்களும் அதை மூடி வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். விலையை பற்றி கவலைப்படாமல் பொருட்களை வாங்க விரும்பினால் கடிகாரத்தை பற்றி கவலைப்படாமல் பணி செய்ய ஆரம்பியுங்கள். விலை பற்றி கவலையே படாமல் உங்களால் பொருட்களை வாங்குவதற்கான உயர்வு உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் சில இலக்குகளை அடைவதில் மிக மிக கவனமாக இருங்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் உங்கள் நண்பர்களை நீங்கள் இழக்க வேண்டி வரும். பயணம் எப்பொழுதும், வாழ்க்கை பயணம் எப்பொழுதும் சுலபமாக தொடர்வதில்லை, உறுதிப்பட தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சுலபமான வாழ்க்கைக்காக தேடாமல் உறுதிப்படுவதற்கான வாழ்க்கைக்காக தேடி பயணம் செய்யுங்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு வளர்வதே இல்லை, உங்களை பார்த்து வளர்கிறார்கள். காலத்தின் மிக அற்புதம் எது தெரியுமா? உயிர்தான். காலத்தின் அற்புதம் வேல்யூ தான். 30 ரூபாய் புள்ள வாங்குற பரிசும் மார்க்கும் 3 லட்சம் ரூபாய் நம்ம புள்ள. ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள். கவனம் பெற்றோர்களே. நம் குழந்தைகள் ஸ்மார்ட்டா இருக்கா? நம் குழந்தைகளினுடைய ஆடை, அவர்களுடைய முடி, அவர்களுடைய அசைவுகள், அவர்களுடைய உணவு, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நேரம், மற்ற எல்லாவற்றையும் குவாலிட்டி டைமாக கண்காணிங்கள். பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், PTA மீட்டிங்கில் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாங்க. தாத்தா பாட்டி அனுப்பாதீங்க, அது செல்லத்தின் கூடாரம். அம்மா அப்பா வாங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், ஒரு அம்மா அப்பாவாக இருக்க வேண்டிய உங்கள் பிள்ளைக்கு தர வேண்டிய 3 விஷயங்களை சொல்கிறேன். ஆக பெரிய பரிசு இந்த 3ம். குழந்தையின் முன் அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகின்ற வரைக்கும் உயிரோடு இருங்க. 1, 2, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருங்க. 3, கடனாளிகளாக இருக்காதீர்கள். இது 3 தான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற அற்புதமான பரிசு. ஆசிரியர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அவை சிறகு விரித்து பறக்கட்டும். உங்கள் குழந்தைகளின் முகத்திலோ உடலிலோ ஏதேனும் ஒரு சிறு மாற்றம் இருந்தாலும் கவனியுங்கள், கண்காணியுங்கள். இன்றைக்கு கண்காணிப்பது மிக மிக முக்கியம். தியாகம் செய்யாமல் உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்த்தெடுக்க முடியாது.